ஹலோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த மீச்சான் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வயர்லெஸ் மவுஸோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ்க்கு வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு இந்த மாதிரி அந்த மவுஸோட ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அந்த மவுஸ். அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில டீடைல்ஸ் கொடுத்துருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இதோட மாடல் R545 அப்படிங்கிறது இதோட மாடல். ஸோ இது வந்து கொடுத்துருக்கானுங்க கைஸ். ஸோ மற்ற பக்கம் படியாக வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் வேறு எதுவுமே வந்து இந்த பாக்ஸில் இல்லை. இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி மவுஸை வெளியில் எடுத்து ஸோ பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீலை வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம பிரிச்சிடலாம். ஸோ சீலை பிரித்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் மேலே வந்து நம்மளால் இந்த பாக்ஸை வந்து ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், மெதுவாக அப்படியே நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி இந்த மவுஸை அப்படியே வெளியில் எடுக்கலாம். ஸோ பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. அண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே ஃபர்ஸ்ட்டாகவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இதுக்கு அதாவது இந்த வயர்லெஸ் மவுஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஒரு பேட்டரி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நமக்கு அதிகப்படியான நாட்கள் வந்து சார்ஜிங் நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் கைஸ். ஸோ இந்த பேட்டரி வந்து உள்ளே இருக்குது. அண்ட் இதை போகிற வச்சுட்டு வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் டேரெக்டாக நமக்கு வந்து நம்மளோட மவுஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயிட் கலர் ஒரு பேக் மாதிரி ஒன்று போட்டு அதுக்குள்ளே தான் ரொம்பவே செக்யூராக வந்து இந்த மவுஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மவுஸை வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம பிறகு பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வேறு என்ன பாக்ஸ்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு யூசர் மேனுவல், அது மட்டும் இல்லாமல் வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுக்கான கார்டு இதில் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். இது தவிர்த்து பாக்ஸ்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ் வேறு எதுவுமே வந்து இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பாக்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. ஸோ பாக்ஸை நம்ம ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த யூசர் மேனுவல் எடுத்து பார்க்கலாம். ஓகே கைஸ், பாக்ஸ் ஓரமாக வச்சாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த யூசர் மேனுவலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இந்த மவுஸை எப்படி நம்ம செட்டப் பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாரண்ட்டி கிளைம் பண்ணக்கூடியதுக்கான ஒரு சின்ன ஒரு இடமும் வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இப்போதைக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்மளால் எப்படி இந்த மவுஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கே வந்து தெரியும். ஸோ இதை இப்போ ஓரமாக வச்சுட்டு நம்மளோட மெயினான திங், அதாவது மவுஸை கையில் எடுத்து பார்க்கலாம். எப்படி இருக்குது, என்ன மாதிரியான டிசைனில் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் கைஸ். ஸோ மவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர், நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஒயிட் கலர் ஒரு பவுச் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா கைஸ் இந்த மவுஸ் வந்துருக்கு. ஆக்சுவலாக அது வந்து பவுச் கிடையாது, ஒரு பொலித்தீன் தான். ஸோ மவுஸை வெளியில் எடுத்ததுமே பார்க்குறதுக்கு பிளாக் கலரில் சூப்பராக வந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் கைஸ். ஸோ ரொம்ப வெயிட் கம்மியான ஒரு மவுஸ் அப்படின்னே சொல்லலாம். பாக்ஸில் இருக்கிறப்போ தான் நமக்கு கொஞ்சம் வெயிட்டாக தெரிஞ்சு, ஏன்னா பேட்டரியோடு இருக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் வெயிட்டாக தெரியும். ஸோ கைக்கு வந்து பார்த்திங்கன்னா கைஸ் அடக்கமான ஒரு மவுஸ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நமக்கு ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க, அதாவது பேட்டரி போட்டுக்கிறதுக்கான ஒரு ஓப்பன் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கைஸ் சொல்கிற அளவுக்கு இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னே சொல்லி ஆகணும் கைஸ். ஸோ பின்னாடி வந்து இந்த ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உள்ள பேட்டரி போடுறதுக்கான இடமும் நம்ம அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நம்மளோட அந்த ப்ளூடூத் கனெக்டர், அதாவது நம்ம லேப்டாப்லையோ அப்படியோ டெஸ்க்டாப்லையோ யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ளூடூத் கனெக்டர் வந்து தான் அது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் எடுத்துகிட்டு நமக்கு தேவையான மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா கைஸ் இந்த மவுஸோட வீடியோ. ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.